இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இப்போ பட்டு சேலையில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது கைக்கு அவங்க இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அது வந்து ஈவனாக நமக்கு இல்லை, சரிங்களா? இந்த 2 ஸ்லீவுக்கும் வர்ற மாதிரி ஈவனான பொசிஷனில் இல்லை. இதை எப்படி நம்ம சரியாக வெட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம இந்த 2 ஸ்டோனோட பார்ட்டையும் சரியாக வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ 2மே வந்து நமக்கு ஒரே இடத்துல சரியாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சென்டர் பண்ணி தான் வெட்டணும். சில நேரங்களில் இன்னுமுமே ரொம்ப மோசமாக பக்கத்தில் கூட கொடுத்துருவாங்க. ரொம்ப இங்கே இருக்கிற ஸ்டோனும் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டோனும் கொடுத்துருவாங்க, மற்ற இடம் காலியாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கூட நம்ம ஒரு கைக்கு தான் அதை வைக்க முடியும், இன்னொரு கைக்கு வைக்க முடியாது. நமக்கு எது மேஜராக நம்ம ரைட் சைடில் தெரியணும் அப்படின்னு, ரைட் ஸ்லீவ் தெரியணும்னா நம்ம அந்த பக்கம் தான் வச்சுக்க முடியும். இப்போ இதில் வந்து இவ்வளோ லாங்காக இப்படி வச்சுட்டு இவ்வளோ ஒரு பக்கம் துணி வந்து குறைவாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து நம்ம அந்த சென்டராக, நம்ம இந்த ஸ்டோனை சென்டராக பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே நம்ம மடிக்கணும். நீங்கள் அதை ஒரு முறைக்கு 2 முறை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே அன்ஈவனாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு எந்த இடமுமே சரியாக இல்லை. இப்போ அவங்களுக்கு ஸ்லீவோட சுற்றளவு 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சுன்னும் பொழுது உங்களுக்கு பெருமளவில் இந்த இடத்துலலாம் நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ அது பட்டு சாரிங்கிறதால நம்ம கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும். ஒட்டாவது கொடுத்தா தான் இந்த இடம் வந்து சரியாக வரும். இப்போ இதை நம்ம சென்டர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுதான் நமக்கு தேவை. 13.5 இன்ச்சுன்னும் பொழுது அது சரியாக இருக்கா? இப்போ 13.5 நமக்கு இங்கே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நமக்கு 1 இன்ச்சு. ஆனால் ஆம் ஹோல் கிட்ட நமக்கு இந்த அளவில் இருந்து 2 இன்ச்சாக தேவைப்படும் இல்லையா? நம்ம இங்கே வைக்கிறத விட இங்கே நமக்கு 1 இன்ச்சு அதிகமாக வைக்கும் பொழுது ஆம் ஹோல் கிட்ட நமக்கு 2 இன்ச்சு அதிகமாக தேவைப்படும். அப்போ அது சரியாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி மீத துணியை நம்ம இந்த இடத்துல கம்மியாக இருக்கிற துணியை நம்ம வேறு பார்த்து வெட்டும் பொழுது எடுத்து ஒட்டு கொடுத்து தான் செய்யணும். இந்த இடங்களில் கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து ஒட்டு கொடுத்தா தான் இதை தைக்க முடியும். இல்லைன்னா இந்த ஆம் ஹோல் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவோட லென்த்து 7 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல பிடிச்சு தைக்க போகிறோம். மேலே ஆம்ஹோல் கிட்ட ஜாயின் பண்ண போகிறோம், ஷோல்டர் கிட்ட. அப்போ நம்ம 7 இன்ச்சுன்னு பொழுது 7.5 தான் வைக்கணும். இந்த 2 இடத்துக்கும் தேவையான அந்த 1/2 இன்ச்சை கூடுதலாக வச்சுக்கணும். நமக்கு லைனிங் கிளாத்து நல்ல தாராளமாகவே இருக்குது. இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போவுமே பட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம அதில் இருக்கிற டிசைன் கட்டாயமாக அவங்களுக்கு தேவை வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போ இதுதான் வந்து நமக்கு சுற்றளவு எல்லாமே சரியாக இருக்குது. 9 இன்ச்சு வரைக்கும் இருக்குது பாருங்கள். நமக்கு தேவை இவ்வளோ தான். இந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த இடத்துல பிடிக்கிற இடம் தேவை. ஆம்ஹோல் கிட்ட அதே 1 இன்ச்சை நம்ம கூட்டுவோம் இல்லையா? இப்போ இந்த இடம் நமக்கு 6.25 அப்படின்னு நம்ம பிடிக்க போகிறோம். அப்படின்னும் பொழுது ஆம்ஹோல் கிட்ட 7.25 அப்படின்னு பிடிக்க வேண்டி வரும். அப்போ நமக்கு உள்ளே இருக்கிற துணி கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மேஜர் கிளாத்தில், மெயின் கிளாத்தில் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி துணியை நம்ம ஒட்டு கொடுக்கணும். அதை நான் தைக்கும் பொழுது காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இந்த அடியில் அந்த கொஞ்சமாக இருக்கிற துணி உங்களுக்கு ரொம்பவே ஷ்ரிங்காக இருந்தது, பட்டு சாரிலெல்லாம் வந்து அந்த முனைகள்லாம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும், அந்த தறியிலேருந்து எடுத்த இடம்லாம் சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு செய்யுங்க. இதை நம்ம எப்படி தைக்கணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், தேவையான துணியை வைக்கலாம், அல்லது முன்னாடியே நம்ம துணியை வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை அட்டாச்சும் பண்ணலாம். இப்போ வந்து நாம் லைனிங் கிளாத் வந்து சரியான அளவில் இருக்குது இல்லையா, இந்த துணி தான் நமக்கு போறலை. அப்போது நம்ம சரியாக லைனிங் கிளாத் இருக்கும் பொழுது நம்ம அதையே அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எவ்வளோ துணி தேவையோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் இருக்கிற இந்த நாட்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அங்கேருந்து சரி பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக தான் துணி குறைவாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் தானே குறைவாக இருக்குது, பரவாயில்லன்னு விடாதீங்க. இந்த கொஞ்சம் இடத்தையுமே நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஃபேட்டாக ஆயிட்டோம்னா நமக்கு அது பிரிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம எப்படி கொடுக்கணுன்றது உங்களுக்கு இதிலே நல்லா தெரியும் பாருங்கள். இங்கே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு குறையுது, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் குறையுது. இன்னொரு ஸ்லீவில் இந்த பக்கம் ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. இதில் நீங்கள் கட் பண்ணதில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பக்கத்தில் அந்த ஜரிகை, அதாவது டபுள் சைடு இல்லைங்களா இந்த ஜரிகை, அதனால் உங்களுக்கு இந்த பார்டர் கட்டாயமாக இருக்கும் பொழுது நீங்கள் இதையே அப்படியே இதில் வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமான வேலை இது. அதாவது இந்த ரெண்டு பார்டரும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி, இந்த டிசைன் ரெண்டும் மீட் ஆகிற மாதிரி பார்த்து இதில் அப்படியே வைங்க. இந்த இடம் சரியாக இருக்கான்னு முதல்ல சரி பார்த்துட்டு இதை அது மேலேயே அப்படியே வச்சு தைங்க. இப்போ இந்த இடம்தான், இந்த பார்டரை நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே மடித்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுல நிறைய வழிமுறை இருக்குது, அதில் இது ஒரு வழிமுறை. உங்களுக்கு இதை இப்படி உள்ளே மடிக்க சிரமமாக இருக்குன்னா நீங்கள் மேலே கூட இப்படியே மடிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாதுங்க. அப்படி மடிக்க உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னும் பொழுது இப்படியே கூட நீங்கள் அதை மேலே மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்த ஒரு ஓரத்தையல் போட்டு, இப்போ இதில் நமக்கு இன்னொரு பக்கம் அதை வந்து நேராக இருக்குது இல்லைங்களா, இந்த பீஸையை நம்ம நேராக தான் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு முழுக்கவுமே அந்த ஜரிகையே உங்களுக்கு கிடச்சிரும். சிங்கிள் சைடு ஜரிகை மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இது டபுள் சைடு இந்த பார்டர் இருக்கிறதால பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ நம்ம அந்த கையில் இந்த நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஸ்டோனை சரியாக சென்டர் பார்த்து வெட்டினோம்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்ம பத்தாத துணியை எப்படி நம்ம நீட்டாக அதை அட்டாச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அட்டாச் பண்ணதே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாத அளவுக்கு சரியாக அப்படியே அதோட டிசைனோடவே ஒத்து போன மாதிரி இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.